இந்த கதையின் துவக்கம் என்ன தெரியுமா? ஒரு மர்மமான ஆர்கனைசேஷன் எனப்படும் அமைப்பின் ரகசிய உள்ளக காட்சிகளோடு தொடங்குகிறது. இங்கு ஸ்டைலான ஹேர் ஸ்டைல் எல்லாம் இல்லை, அனைவரும் தலைமுடி வெட்டி கொண்டு பளபளப்பாக இருக்கின்றன. மேலும் ஒவ்வொரு மாணவரின் பின் தலையில் பாக்கோட் உடன் குறியீடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த சிறு வயதிலேயே அவர்கள் ஹேண்ட் காம்பேட், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் மற்றும் கடுமையான செல்ஃப் டிசிப்ளினில் பயிற்சி பெறுகின்றனர். இவ்வமைப்பை விட்டு தப்பிக்க நினைத்தால் அது டெத் என்று முடிவு. கதை கட் செய்யும் ஒரு ரெய்னி நைட்டில் லண்டனில் நடக்கிறது. எங்கு இன்டர்பால் ஏஜென்ட் மைக் விட்டிய வேலையிலிருந்து வீடு திரும்புகிறார். எல்லாம் சாதாரணமாக தோன்றினாலும் அவர் சீக்கிரமே ஏதோ ஒன்று சரியில்லை என்று உணர்கிறார். ஏனெனில் லிவிங் ரூம் லைட்ஸ் ஆன் ஆகவில்லை. ஆனால் கன் பிடிக்க முன்பே உலகின் டெட்லியஸ்ட் அசாசின் ஏஜென்ட் 47 அவரை கிரீட் செய்கிறார். மைக் கடந்த 3 வருடங்களாக ஏஜென்ட் 47 ஐ சேஸ் செய்து வந்தாலும் எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. ஓ, என்ன ஒரு காட்சி! மிஸ்டரியஸ் அசாசன் மைக் மிரட்டி குணா தூக்கி நிறுத்துறான். அவன் அமைதியா இரு என்று பேசிக்கிட்டே அங்கிருந்து நேரம் பின்னால் கொண்டு போகுது, நேரா நைஜர் நாட்டுக்கு. 3 மாசம் முன்னாடி ஒரு கொடூர சம்பவம். ஏஜென்ட் 47 நம்ம சோல்ஜருக்கு கடுமையா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம்பு விழுங்க வச்சிடுறான். அந்த பாவம் சோல்ஜர் தன் பாசைக்கு திரும்பும் போது ஏஜென்ட் 47 அந்த சிட்சியை அழுத்திட்டான். அப்புறம் என்ன? பயங்கர வெடிப்பு. இல்லாமல் போனோர் எல்லாம். இதை தேடி வந்துட்டார் இன்டர்பால் இன்ஸ்பெக்டர் மைக். ஆனால் ஏஜென்ட் 47 கிடைச்சிடுவாரா? கிடைக்கல. மைக் அவரோடு நைஜர் ஆர்மியின் ஜெனரலுக்கு இது ஒரு அதே பொண்ணு, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டார். ஆனா அந்த ஏஜென்ட் 47 தப்பிச்சிட்டார் இன்னொரு தடவை. உலகம் முழுவதும் நடந்து வரும் அசாதாரண சம்பவங்களில் ஏஜென்ட் 47 அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார். இப்போது ஏஜென்ட் 47 ரஷ்யாவில் அடுத்த தொழிலுக்காக தயாராகிறார். அவர் ஹோட்டல் ரூமில் சென்று சில கொள்ளை திட்டங்களை அமைக்கிறார் மற்றும் பால்கனியில் உள்ள எஸ்கேப் ரோப் சோதிக்கிறார். செக்யூர் ஆனதா என்பதை உறுதி செய்த பின்னர் தனது எம்ப்ளாயரின் சர்வரில் லாக்இன் செய்கிறார். ஒரு ரொபோட்டிக் ஃபீமேல் வாய்ஸ் அவருக்கு ஆப்பிரிக்காவிலான லேட்டஸ்ட் ஜாப் பற்றி பாராட்டு சொல்கிறது. ஆனால் அடுத்த டார்கெட் ரஷ்யன் பிரசிடென்ட் மிக்கலே பிகாஃப் மீதான ஹிட் திடீர் என சில நாட்களுக்கு முன்பே முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது கிளையண்ட் கோரிக்கையின் பேரில். மேலும் இந்த அசாசினேஷனை பப்ளிக்காக நடத்த வேண்டும் என கிளையண்ட் கோரிக்கை. 47 சற்று தயக்கமாக இருந்தாலும் திடீர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவரது கம்ப்யூட்டருக்கு மிக்கலே பிகாஃப் மற்றும் அவரது டிரெக்ட் லார்ட் சகோதரர் உத்ரி பிகாஃப் பற்றிய தகவல்கள் அனுப்பப்படுகின்றன. சில நாட்களில் ஒரு பெரிய ராலியில் வருகிறார். உடனடியாக பிரஸ் அவரை சுற்றி கொள்கின்றன. 47 தனது லட்சியத்தை நோக்கி துப்பாக்கியை தொடுத்து குறி சரியாக அமைந்துவிட மிக்கலே பிகாஃபின் தலை பறந்து சிதறுகிறது. வாவ், நம்ம ஹீரோ 47 ரஷ்யாவில் ஒரு படுதோல்வி பணியை முடிச்சிட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தார். தப்பிக்கும் நேரத்தில் ஒரு அர்ஜென்ட் மெசேஜ். அவரோட எம்ப்ளாயர் இருந்து ஒரு புது டாஸ்க். அந்த அசாசினேஷன்ல ஒரு விட்னஸ் இருக்காங்களாம், அவங்களையும் கிளீன் பண்ணணுமாம். மறுநாள் நாபோரனின என்ற யங் உமன் சிட்டி மெயின் ஸ்கொயர்ல கார் காத்திருக்க 47 அவங்களை டார்கெட் பண்ணிட்டு இருந்தார். அவங்க திரும்பி பார்த்தாங்க. ஒரு வித்தியாசமான டிராகன் டாட்டூ அவங்க கண்ணெடுத்துட்டு இருந்துச்சு. 47 கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டார். அதுவும் இல்லாம இன்னொரு அசாசன் அவரை நோக்கி துப்பாக்கியை சுட்டாங்க. ஆனா 47 இருக்கிற போது என்ன? நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டார். அதுக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் மைக் தன் ரைட் ஹேண்ட் மேன் ஜெங்கன்ஸ் உடன் ரஷ்யா வந்தார். 47 இன் துப்பாக்கி தாக்குதல் எஸ்கேப் பண்ணியது எப்படி என்பதை ஒரு போன் கால் மூலம் மைக் அறிந்தார். மைக்கின் மறுப்பால் தான் அவரை தலையெடுக்க இடமில்லை. இந்த செய்தி அந்த இன்ஸ்பெக்டருக்கு குழப்பம் கொடுக்குது. ஏன்னா அவர் பின்னாடி இருக்கும் ஆள் அந்த ஏஜென்ட் 47 ஒருபோதும் தவறலையே. மேலும் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள கிராண்ட் ஹோட்டலில் உள்ள ஒரு கான்சியராஜ் அந்த போலீஸால எடுத்த போட்டோவில் ஏஜென்ட் 47 என்பது அவனான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. ஆனா மைக் சும்மா இல்ல. எப்படி உலகத்திலேயே தலை சிறந்த அசாசின் மனுஷன் போட்டோல மாட்டிக்குவான்னு சந்தேகம் அவனுக்கு. அதனால மாஸ் காட்டும் ஸ்டைலில் கிராண்ட் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டாரு. அதே நேரம் 47 தன் ஹோட்டல் ரூம்ல எம்ப்ளாயர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு தான் ஹிட் பண்ண பெண்ணா அவள் சாட்சி இல்லை. ஆனா அவனுக்கு ஷாக்கா. ஆமேல் அவன் ஹிட் பண்ண அப்புள்ள மெயில் உயிரோட இருக்கான்னு நியூஸ் பீட் பார்த்தாப்போ அதுல மெக்லே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை தன்னை எடுத்துக்க முயற்சிச்சிருக்காங்கன்னு அச்சுறுத்தல் சொல்லுது. 47 ஒரேயடியாக உணர்ந்துட்டாரு, இது ஒரு பெரிய சதி, அவனை மாட்டிக்கார வலையில் சிக்க வச்சிருக்காங்க. கிளையண்ட் யாருன்னு கேட்டாலும் எதுவும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அப்போ மைக் மற்றும் ஜெங்கன்ஸ் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு போலீஸ் கேப்டன் அங்கு தயாராக இருந்தார். அவர் தன் படையை ஹெட்டல் செல்ல உத்தரவு கொடுக்க முடிவு செய்வார். அப்போதுதான் மைக் எதிர்க்கிறார். ஆனால் சரியான நேரத்தில் யூரி, அதாவது ரஷ்யன் சீக்ரெட் போலீஸ் FSB அதிகாரி அவரோடு தலையீடு செய்து மைக் இந்த சூழ்நிலையை அவர் கையாள தகுதியானவர் என சொல்கிறார். இருவருக்கும் இடையில் வாக்கிடுவத்தில் போலீஸ் கேப்டன் நனக்கேட்டு ஹோட்டல் மீது தாக்குதலை தொடங்க சொல்லி யூரி உத்தரவிட்டார். பின்னர் ஸ்பெஷல் போர்சஸ் குழு படிக்கட்டை எடுத்துக்கொண்டு மேலே செல்கிறார்கள்.
அந்த நேரத்தில் 47 டைனா இருந்து ஒரு கால் வருகிறது. அவர் மைக் பணியாளர் தான் உண்மையான கிளையண்ட் என தெரிவிக்கிறார். அவர் இருக்கும் இடம் கசிந்து விட்டது என கூறுகிறார். வெளியில் ஆயுதங்களை ஏந்திய கள் 47 ரூம் அருகில் வந்து அவர் வைத்திருந்த மின்சார கசிவுகளை மிதிக்க கதவில் வைத்திருந்த பாம் வெடிக்கிறது. அப்போ 47 வைச்சிருந்த பம்புகள் அங்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குள்ள அந்த ரூம்ல இருந்த ஆளுங்க ராம் வச்சு கதவை உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க. செம அலப்பறை. ஆனா 47 எஸ்கேப் ரோப் பயன்படுத்தி அந்த ரூம் விட்டு ஓடி எஸ்கேப் ஆயிட்டார். அப்புறம் ஒரு ரூம் உள்ள 2 கிட்ஸ் வீடியோ கேம் விளையாடுறாங்க. அங்கே இருந்து 2 கன்ஸ் அவர் எடுத்து லோபியில் இருக்கும் ஐஸ் டிஸ்பென்சர்ல இருந்து எடுத்து அதையும் வச்சுக்கிட்டார். அப்புறம் காட்ஸ் 2 பேரை ஷூட் செய்துட்டு எலிவேட்டர்ஸ் ஹெஃப்ட்க்கு ஓடினார். அங்கே மைக் மற்றும் ஜெங்கன்ஸ் அது கேட்டு குதித்தாங்கள். மைக் ஸ்டேர்ஸ் வழியா சுற்றி பார்த்தார். ஜெங்கன்ஸ் இருந்தது இல்ல, எந்த மாடியில நிற்கும்னு பார்த்தார். இந்த நடுவுல 47 எல்வாடோர்ல இருந்து 6 ஆர்ம்ட் காப்ஸ் ஒழிச்சிட்டு அதை கீழே அனுப்பிவிடறார். ஜெங்கன்ஸ் நேரா குன் எடுத்து நின்னப்ப டெட் பாடிஸ் மட்டும் பார்த்தார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஓ பாஸ் 47 மூன்றாவது மாடியில் உள்ள டோர்கள் ஓபன் ஆகிடுச்சுன்னு மைக் தகவல் கொடுத்தாங்க. இருந்து வேகமா அங்க போய் பார்த்தா 47 லாபி இல் முடிவுல இருக்கான். அப்போ மைக் அவனுக்கு துப்பாக்கி காட்டினான். ஆனா ஒரு மேட் நடுவுல விழுந்து தப்பி போனான் 47. அவனோ ஓடிட்டு கீழுள்ள பூல்ல டைப் பண்ணிட்டான். ஆங்கிரியான மைக் அண்ட் ஜெங்கன்ஸ் அவன்கிட்ட மிஸ் ஆனதுல எரிச்சலுடன் 47 ரூம் திரும்பினாங்க. ஆனா அங்கே எப்படியோ அது ப்ளோ ஆகி சிதறிடுச்சு. அப்புறம் அங்க வந்த போலீஸ் கேப்டன் நிடம் மைக் தன் 16 மனுஜான் இழந்ததை அறிந்து மோசமான கோபத்துடன் கண்ட்ரோல் எடுக்க கேட்டான். கேப்டனும் தன்னை ஸ்லெஸில் ஒப்பு கொடுத்தான். அதுல இவங்க FSB ஆபீசர் யூரி வந்து மைக் உண்மை மேல் கொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு மாஸ்டர் பிளாட் கவர் அப் ஆகிடுச்சுன்னு கூறினான். 47 அவன் ஃப்ரெஷ் சூட் எடுத்துக்கொண்டு ஹோட்டல்ல வந்தான். அங்கிருக்கும் நாரோம்க்கு ஒரு போகே ஆஃப் ரோஸுடன் போனான். டபுள் அடிச்சு மேல் பிக் ஆஃப் இந்த ஃப்ளவர்ஸ் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அவ கதவை திறக்கவும் அவனோ தன் அடுத்த மூவ் எடுக்க போகிறான். ஓஹோ, கதையில பாருங்க. 47 ஹோட்டலிலிருந்து வைகோட் போட சொல்லி வெளியே கூட்டிட்டு போய் அவங்களை தன் கார் ட்ரங்கில் போட்டு சேஃப் ஹவுஸுக்கு டிரைவ் பண்ணி போறார். பின்னாடி ஒரு பழைய பில்டிங்கில் அவங்களை குறிப்பிட்டு கேள்வி கேட்கிறார். 47 நேத்து தான் முதல் முறையா பார்த்தாங்க, அதுவும் தெருவில் அவங்களோட காதலர் மீட் பண்ண வெயிட் பண்ணும்போது. 47 மீண்டும் அவங்களை எப்படி உயிரோட இருக்காங்கன்னு கேட்கும்போது ஒன்னும் தெரியாமல் இருக்காங்க. பின்னாடி 47 தன் துப்பாக்கியை எடுத்து மிரட்டும் போது சொல்றாங்க மிகேல் உடல் இரட்டையர் பயன்படுத்தி இருக்கலாம். பின்ன 47 அவங்களோட முகத்தில உள்ள டாட்டூ பார்த்துட்டு தன்னோட பார்கோட் டாட்டூ நினைவுக்கு வர்றதால சுடாம விட்டுடுறார். பின்ன அவங்களோட UDRI பத்தி கேட்கிறார். அவர் கடத்தல் வலையமும் துப்பாக்கி ட்ரேடும் நடத்துறார். கேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் 47 கூட வர சொல்றார். ஆனா மறுக்கிறாங்க. ஆனா பின்ன அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறார், மிகேல் அவங்களை வேணும்னு சொல்லி இருப்பாங்கன்னு காட்டி. இப்போ பாருங்க, நம்ம 47யும் நவும் ஒரு ட்ரெயின் ஸ்டாடியோன்ல இருந்தாங்களா? அப்போ அந்த 47க்கு சம்திங் அபாயம் நடக்கும்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. உடனே அனுப்பி வச்சிட்டு பின்னாடி இன்னொரு ஹிட்மேன் இருந்தாரு. அவரும் மொட்டை தலை, கழுத்துல பாக்கோட் டாட்டூ. நம்ம மிக்கியும் ஜென்கின்ஸும் ஸ்டாடியோன்ல 47 இருக்காரு நிச்சயமானு நினைச்சிட்டு இருந்தாங்க. 47 அந்த பழைய ஹிட்மக்கு பர்போஸா காட்டிட்டு அவரை ஒருத்தல்லாமில்லாத ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு கூட்டிட்டு போய் திடீர்னு ஜம்ப் பண்ணினாரு. மைக் அந்த பழைய ஹிட்மையும் கண்டுபிடிச்சு ஜென்கின்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னார். அப்புறம் திடீர்னு யோரியும் அவரோட ஏஜென்ட்ஸ் கூட 47 தேடுறாங்கன்னு தெரியும். என்ன ஒரு த்ரில்லிங்கா இருக்கு இந்த கதையில. ஒரு படிக்கட்டம் மீது ஒரு மனிதன் இழந்து போன ஒருவரை தேடி வருகிறார். 47 அவனை தேடிக்கொண்டிருக்க திடீரென தனது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அந்த விசித்திரமான மொட்டை தலையை தேடலாம் என முடிவு செய்கிறான். ஆனால் 47 அவன் ஒரு கலக்கல் அம்புஷ் பண்ணுகிறார். அந்த மனிதனுக்கு இளமையை நழுவ செய்து வயதானதற்காக கிண்டலடிக்கிறார். 47 எதற்காக ஹிட் விடப்பட்டது என்று அறிய விரும்பும்போது அந்த ஏஜென்ட் பேச மறுக்கிறான். அதனால் 47 சுடுகிறார். பின்னர் அவர் ஒரு மற்ற நிழலான உருவத்தை அங்கு கவனிக்கிறார். திடீரென்று ஒரு காலியான ரயிலில் 47 மீது 3 மற்ற ஏஜென்ட்கள் மோதிக்கொள்கின்றனர். டென்ஷன் அதிகமாகிறது. 47 மரியாதையுடன் இறக்குவோம் என்று சொல்லி அவர்கள் அவர்களுடைய துப்பாக்கிகளை கீழே போட்டு இரட்டை பிளேடுகளை வெளியே எடுக்கின்றனர். ஆனால் போராட்டம் துவங்கியதும் 3 பேர் 47 மீது சேர்ந்து தாக்க திட்டமிட்டிருந்தனர். எனினும் 47 அவர்களின் தந்திரங்களை விரட்டி அடித்து 3 பேரையும் வெற்றிகரமாக கொல்லுகிறார். கடைசி மனிதனை ரயிலில் இருந்து தள்ளி அவனை முடித்துவிட்டு கழுத்தை பிடித்து நெருக்கிக் கொள்கிறார். அப்போ 47 தன் பெல்ட் வச்சுக்கொண்டு பழைய ஏஜென்ட் இருக்காங்க அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அந்த ஏஜென்ட் இன்னும் சற்றே உயிரோட இருந்தார். அவர் 47 சொல்லிட்டாரு இன்னும் நெருக்கடியான சம்பவங்கள் நடக்க போகுது என்று. அடுத்து 47 அந்த மூத்த ஹெட்மேன் கொன்னுட்டாரு. பின்னே அங்கே ஓரமா மறைஞ்சிருந்தாங்க. ஏனெனில் அவங்க 47 தேடி வந்திருந்தாங்க.
அந்த நேரத்துல திடீர்னு ஜெங்கன்ஸ் துப்பாக்கியோட வந்துட்டாரு. ஆனா 47 அவரை துப்பாக்கியால மிரட்டினார். அப்போ மைக் வேகமா வந்தாரு. ஆனா 47 அவரை தட்டிக்க மூளை வரைக்கும் முட்டிட்டாரு. பின்னே மற்றும் 47 அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. படை வந்து சேர்ந்துட்டு இருந்துச்சு. அடுத்து யூரி அவர் ஆபீஸ்ல இருந்து மாலேவிடம் போன்கால் பண்ணி 47 மற்றும் பொண்ணு 2 பேரையும் கொல்ல சொன்னாரு. அது தெரியாம இன்டர்போல் லைனை தப்பிச்சிட்டு இருந்து மற்றும் மைக் கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் அடுத்த புள்ளி FSB செயல்பாட்டை பின்தொடர்ந்து இருந்தது. நமக்கு நடந்திருக்கிற கதையில ஒரு மாஸ்டர் ட்விஸ்ட் மச்சி. அவங்க 47 நாவை எஸ்கார்ட் பண்ணி விமான நிலையம் பக்கம் ஒரு சூப்பர் மிஷனில அனுப்புறான். அதைவிட இந்த 47 தன்னோட CIA கான்டாக்ட் ஆஃபீஸர் ஸ்மித் உடன் ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணுறான். இருந்த மிரட்டலாக 47 ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சு ஒரு பெரிய கட்டிடத்தின் மேல் பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதில் ஸ்மித் 47 ஒரு ஷாக் நியூஸ் கொடுக்கறான். மேல்பிகோவ் என்பவன் உண்மையில் எலைட் ரஷ்யன் பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பாடி டபுள் வச்சிருக்காங்க. ஆனா 47 சவாலா போட்டு உத்ரி பிகோவ் என்கிற அந்த தலைவரோட பிரதரை டேக் அவுட் பண்ணுறதுக்கு CIA கூட ஒரு டீல் பண்றான். அதுக்கு பதிலா ஒரு சின்ன உதவி வாங்கிக்கணும் மச்சி. அதுல கொஞ்சம் ட்விஸ்ட் கூட இருக்கு. உத்ரி பிரைஸ் என்னும் ஒரு ட்ரக் டீலர் கிட்ட ஒரு மீட்டிங் வச்சிருக்கான். அந்த பிரிச்சை இதுவரைக்கும் நேரில் பார்க்கல. அப்ப 47 நவும் இஸ்தான்புல் பக்கம் ஒரு புது மிஷன் செல்வாங்க. 47 நவுக்கு ஒரு நியூ ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணி வாங்கிக்கிறான். பின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரைஸ் அடிக்கடி சாப்பிடுற இடத்துல நிக்கையிலே நம்ம ஆக்ஷன் ஹீரோ எவ்வளோ ஸ்மார்ட்னு நிரூபிச்சிருக்கான். சீன் படு ஹாட்டு. 47 ஒரு ஹோட்டலுக்கு 8 பேர் ரவு ரெசர்வேஷன் வச்சிருக்கார். அங்க நம்ம 47 பிரைஸ் ஓட ட்ரிங்க்ல சீக்ரெட்டா ட்ரக்ஸ் கலந்துட்டு அவருக்கு கொடுத்தார். பாவம் ஒரு குடிச்சி முடிச்ச நொடிக்கு ட்ரிங்கி குடிச்சிட்டு பிரைஸ் உடனே பிரெத் எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணார். அவரோட மென்கள் அவரை விரைவா பத்ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா 47 நோட்டீஸ் பண்ணல. பாத்ரூமில் 47 அவங்களை குயிக்கா எலிமினேட் பண்ணி பிரைஸ் இன்ஜெக்ட் செய்தாரு. அடுத்த நைட் 47 பிரைஸ் ஓட ஃபார்மல்ஸ் கிளப்க்கு போனார். அங்கே உட்ரியை மீட் பண்ணார். உத்ரி ட்ரங்க் ஸ்டார்டல் 47 வெல்கம் பண்ணி டீல் பேசணும்னு நினைச்சார். ஆனா சூன் அவரு ரியலைஸ் பண்ணார் இது இம்பாஸ்டோர்னு. ஆனாலும் உத்ரி தன் கன்சி ஷோ பண்ணி 47 இன்டிமிடேட் பண்ண வேண்டும்னு நினைச்சார். சடன்லி 47 தன்னோட பிரீஃப் கேஸ் த்ரோ பண்ணி அதுல ஃபிளாஷ்பேங் எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. அங்கே பரபரப்பு வந்துச்சு. 47 மெஷின் கன் புடிச்சு அங்க இருந்த ஓதர்சி அனைவரையும் டெசிமேட் பண்ணி உட்ரியை கில் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 47 யோரியை அவர் ஆபீஸ் இல் ஆம்புஷ் பண்ணி நாக் அவுட் செய்துட்டார். செம ட்ரெயிலா. கடுமையான சூழலில் ஒரு பாத்டப் ஃபுல் ஆஃப் வாட்டர்ல கட்டி போடப்பட்டிருக்கும் நம் ஹீரோ ஒரு கையில ரேடியோ ஓட்டப்பட்டு கிடக்கிறார். அப்போது ஒரு அல்டிமேட்டம் விடுக்கப்படுதாம். நள்ளிரவு 2:30 மணிக்கு மகேல் சுட சொல்லி ஆர்டர் பண்ணுங்க. இல்லையேல் ஒரு ஜெனரேட்டர் இந்த பத்தப்புள்ள உள்ளவரை எலக்ட்ரிக்யூட் பண்ணிடும். ஃபியூனரல்ல மேக்கல் பாடி டோப்லாக்க ஒருவர் கண்ணீர் மல்க ஹெவி செக்யூரிட்டியுடன் வருகின்றார். அவர் ஒரு ஸ்டகைல் உள்ள புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் பின்னால் ஒரு பேஷனட் ஸ்பீச் ஆற்றுகிறார். யோரிக்கு டைம் கவுண்ட் டவுன் ஆக டிசிஷன் எடுக்க வெறும் 1 நிமிடம் மட்டுமே இருக்கிறது. வேற வழியில்லாமல் அவர் ஃபனரால்ல இருக்கும் செக்யூரிட்டி ஸ்னிப்பரை மேலே சுட சொல்கிறார். அந்த ஸ்னைப்பர் கிளஸை உடைப்பதற்காக த்ரைஸ் சுடுகிறார். ஆனால் மகேல் தன் ஆட்களால் காப்பாற்றப்பட்டு கொண்டு சென்று விடுகிறார். அந்த சமயத்தில் சோல்ஜர் கியரில் 47 டிஸ்கைஸ் ஆனவர் மேல் நாட்களை ஒரு பல்லட்ஸ் மழையில் அம்புகள் பாய்ச்சி அவர்களை வீழ்த்துகிறார். இதுவே இருக்கின்றா KGB ஏஜென்ட்ஸ் கேஸ் கேனிஸ்டர்ஸ் வீசி ஃபியூனரல் அட்டெண்டன்சி நாக் அவுட் செய்து அந்த அறை லாக் டவுன் செய்கின்றனர். பாஸ் சர்ச்ல இருந்த எல்லாரும் 47 மாட்டிக்கிட்டார்னு நினைக்கும் போது 47 ஒரு மேல் ஆளை பிடிச்சு வேறொரு ரூம் இழுத்து கொண்டு போறார். அப்போதான் வேறொரு அசாசன் ஸ்பியை கொண்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா 47 அவரை ஸ்லோலி பீட் பண்ணி ப்ரூட்டல் கொன்னுட்டாரு. சர்ச் வெளியே இருக்க இன்ஸ்பெக்டர் மைக் வந்து 47 சவுத் வெஸ்ட் டவர்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டாரு. அவரு அங்க இருந்து பூல் வழியா எஸ்கேப் ஆக பிளான் போட்டாரு. அதை கேட்ட KGB ஆபீசர்ஸ் தங்கள் கன்ஷிப்ஸ் அனுப்பி சவுத் வெஸ்ட் டவர் மீது அட்டாக் செய்ய சொல்லிட்டாங்க. அங்க உள்ளே 47 இம்பாஸ்டர் ஒரு சேர்ல கட்டி அவர் யாரு என்ன பண்ணணும்னு கேட்டார். ஆனா அந்த மேல் 47 ஒரு நார்மல் லைஃப் வாய்ப்பு தர்றாருன்னு சொல்லி உதவ நினைத்தார். ஆனா ரூத்லெஸ் 47 அதை நிராகரித்துட்டு சுட்டுட்டார். அப்போதான் KGB கன்ஷிப் வந்து அந்த ரோம் மேல் உடம்பை துண்டு துண்டாக்கிட்டாங்க.